தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 21 மாவட்டங்களிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்தை வெகுவும் ஆதரவோடு மக்கள் பலத்தோடு நாங்கள் இன்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், காலி முகத்திடலிலே நாங்கள் ஒன்று கூடும்போது அங்கே இருந்த எதிர்கட்சியினரிடம் எங்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள், கேலி செய்து கொண்டிருந்தார்கள். காலி முகத்திடலில் பாதி கூட இருக்காது. ஆனால் இன்று 21 மாவட்டங்களிலும் அலை என கடந்து வந்து இன்று மக்கள் திரண்டு இந்த தொழிலாளர்களோடு ஒன்றிணைந்த இந்த ஆட்சியோடு ஒன்றிணைந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எதிர்கட்சிக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கடந்த கால தேர்தலிலே தங்கள் இந்த மாவட்டத்தை கைப்பற்றிக் கொண்டதாக அன்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஒளிந்து மக்களுக்குள்ளே ஒளிந்து மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்கள் தோழர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் பிரதேசவாதத்தையும் தோற்கடித்து மேட்டுக்குடி வர்க்கத்தின் ஆதிக்கத்தையும் தோற்கடித்து இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்து சொல்வதாக கடந்த காலங்களில் பல ஊழல்களையும் போலிகளையும் போலி விமர்சனங்களையும் முன்னிறுத்திக் கொண்டிருந்தவர்கள் இன்று வீடுகளிலே தேங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்றதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலேயும் நாங்கள் அபிவிருத்தி பாதையில் இட்டு கொண்டு செல்கின்றோம். அதுவும் மக்களின் ஆதரவோடு நாங்கள் அந்த பாதையை நீடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இன்று முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. தெரியும், இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கும் போது இந்த நாடு ஒட்டுமொத்தமாக கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்டிருந்த ஒரு நாட்டை தான் நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். உங்களுக்கு தெரியும், இன்று சர்வதேச ரீதியாக பலம் பொருந்திய ஒரு அரசாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. எங்களது கௌரவ ஜனாதிபதி எந்த நாட்டை நோக்கி பயணித்தாலும் அங்கே இருக்கின்ற அரசாங்கம் எங்களுக்காக கைகோர்த்து கொண்டு காத்து கொண்டு நிற்கின்றது. சர்வதேச ஆதரவற்ற அரசாங்கம் என்று குறிப்பிட்டார்கள். நீண்ட காலமாக கடன் மூழ்கி காணப்பட்ட இந்த நாட்டை இவர்களால் மீட்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று கடன்களையும் செலுத்துகின்ற அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாடாக ஆட்சியாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இவை அனைத்து மாற்றத்துக்கும் காரணமானவர்கள் மக்களாகிய நீங்கள் மாத்திரம். தெரியும், இந்த நாட்டிலே அண்மையிலே இடம்பெற்ற புயலின் தாக்கத்தில் டிட்வா புயலின் காரணமாக இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சீரழிந்திருந்தது. அனைத்து போக்குவரத்து கட்டமைப்புகளும் சீரழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பாட்டாளி வர்க்கத்தினர் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் பழைய பாதைக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பவுமே மக்களோடு இணைந்த அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. முதலாளித்துவ வர்க்கத்தை தோற்கடித்து இன்று நாங்கள் தொழிலாளர்களை உருவாக்குகின்ற தொழிலாளர் வர்க்கத்தின் ஆட்சியாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. அவை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. என்னதான் பொய் பரப்புரைகளை பேசினாலும் எதிர்கட்சிகள் என்ன விதமான குளறுபடிகளை உண்டு பண்ணினாலும் அவை அனைத்தும் இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அண்மையிலே ஏற்பட்ட ஒரு மோசடியினை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீதும் அமைச்சர்கள் மீதும் பழிபோட முற்பட்ட வேளை அந்த மக்களாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களை அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டி அடித்ததை நாங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆகவே தோழர்களே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும், வீடுகளில் இருக்கின்ற அத்தனை பேரும், இந்த நாட்டில் ஒவ்வொரு மூலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த நாட்டின் மாற்றத்தை விரும்பித்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இந்த தொழிலாளர் வர்க்கத்தினர் தொழிலாளர் கட்சி ஒன்று இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாயிருந்தார்கள். ஆனால் அந்த அவர்களின் கனவு இன்று நிறைவாகியிருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்த அந்த கனவை இன்று நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம், நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முற்படும் எதிர்கட்சியினை தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆதரவோடு நாங்கள் இன்னும் பலமாக முன்னேறுவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எங்கள் பலம் மட்டக்களப்பிலும் காட்டப்பட்டிருக்கு.